வெல்கம் டு திருசிஷன். ஸோ இந்த வழியில பார்க்க போறது கட்டாக்சி 2 படம் பார்த்தது. ஸோ அதை பத்தி பேசலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம விஷ்ணு விஷால் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. இந்த பக்கம் ஐஸ்வர்யலட்சுமி வந்து குஸ்தில பெரிய சாம்பியனா இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க ஒரு கோச்சுக்கு பிடிக்கல. ஸோ அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்னாச்சுங்கிறத படத்தோட கதை. ஸோ அந்த படத்தோட கதை என்னதான் ஒரு பெரிய கதையா இருந்தாலுமே படத்தை என்டர்டெய்னிங்கா சூப்பரா வச்சிருந்தாங்க. டில் வரைக்குமே ஒரு இடத்துல போர் அடிக்காத மாதிரி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா படத்துல காமெடி போர்ஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் வச்சு எல்லாமே செமையா பண்ணியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா விஷ்ணு விஷால் அப்புறம் ஐஸ்வர்யலட்சுமி ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குஸ்தி போர்ஷன்ஸ் எல்லாமே ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா ஐஸ்வர்யலட்சுமி ஒரு பெரிய ஆர்டிஸ்டா சூப்பரா பண்ணிருந்தீங்க. அண்ட் இவங்க எல்லாரும் தாண்டி தெரிஞ்சது ஜாரா அப்படின்ற குட்டி பாப்பா தான். சூப்பரா பண்ணிருந்துச்சு. பாப்பா செம்ம கியூட்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் அந்த பாப்பா பண்ற கவுண்டர் காமெடியில வந்துட்டு செம பிளாஸ் ஆயிருந்துச்சு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு சில காமெடி பர்சன்ஸ் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் படத்துல ரெஃபரன்ஸ்லாம் ஒரு சில விஷயம் வரும். அந்த ரெஃபரன்ஸா மட்டும் பாத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா அது ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சிருக்காங்க. அது என்டர்டெய்னிங்காவும் இருந்துச்சு. எனக்கு அப்படியே என்டர்டெய்னிங்கா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அந்த ரெஃபரன்ஸ்லயும் வந்துட்டு கருணாஸ் ஆட விடுறது பெரிய ஹெட்டான விஷயம். அது உண்மையிலே செம பிளாஸ்டா இருந்துச்சு. அந்த படத்துல எனக்கு பெருசா டிராபாகப்பட்ட ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கவே இல்லை. நல்லாவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் செகண்ட் ஹாஃப்மே அதே ஃபீல் தான் கொடுத்துச்சு. நல்லா என்டர்டெய்னிங்கா போர் அடிக்காம நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பட் ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப போட்டு இழுத்துட்டாங்களா அப்படின்ற ஃபீல் வருது. முக்கியமா கோர்ட்ல வர சீனு ஒரு கிளைமாக்ஸ் அந்த குஸ்தி ஃபைட் அது ரொம்ப போட்டு இழுத்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு முடிங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா டியூரேஷன் ஒரு 2.5 மணி நேரம் அதை கொஞ்சம் கட்டு போட்டுக்கலாம். அதுபடி படம் எங்கேயும் போர் அடிக்கல. ஸோ அதை நீங்க நோட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ படத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படின்ற கான்செப்ட் தான். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாக்சி 1 பிடிக்குன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அந்த படம் கொடுத்த வைப் தான் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நல்ல காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு இந்த படத்தை கண்டிப்பா சொல்லலாம். ஆனா எல்லாருமே ராட்சசன் 2 தான் கேட்கறாங்க. ஆனா இவர் கட்டாக்சி 2 கொண்டு வந்துட்டாரு. எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்ல தான் இருந்தாங்க. சரி படம் எப்படி சொதப்பி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சா படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு. ஸோ நீங்களும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் படத்தை போய் பாருங்க. படம் உண்மையிலே ஒர்த்தா இருக்கு. நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கும். உங்க ஃபேன் வேர்ட் எக்ஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. தாராளமா எக்ஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம மூவி எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அது ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. நிறைய படத்தோட எக்ஸ்பிரஷன் வரும். நிறைய ரிவ்யூஸ் வர காத்துட்டு இருக்கு. இனிமே எந்த வீக்கெண்ட் மிஸ் பண்ண மாதிரி இல்ல. வீக்கெண்ட் வர தியேட்டர்ல வர படமா இருக்கும், ஓடில வர படமா இருக்கும். எல்லா படத்தையும் உட்காந்து மொத்தமா இறக்குறோம். எல்லா படத்துக்கான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.